ரொம்பவே சிம்பிளா இருக்கணும். அதே நேரத்தில ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கணும் அப்டின்னா, இந்த முட்டை தொக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சுட சுட சாதத்தில இத சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, பூரி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்து தாளிச்சுட்டு, இது கூடவே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில இப்போ ஒரு குடமிளகாய நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில இப்போ ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு 4 முட்டை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா இடித்து மேலே தூவி விட்டுக்கோங்க. இது மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி முட்டையை நல்லா ஈவனாக டிவைட் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. திருப்பி விட்டு ஒரு 3-4 நிமிஷம் வெந்த உடனே எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.